எட்டுத்திக்கும் சைனிங், எங்க பார்த்தாலும் சைனிங். We are going to be talking about Chelsea Football Club. ஸ்டாட்ஸோட ஆரம்பிங்க. மிஸ்டர் ஸ்ரீராம் ஏதோ ஸ்டாட்ஸ் சொல்லியிருந்தீங்களே, அதை அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அதான் டாட் பாய்லி வந்து 36 சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே 36 சைனிங் பின்னாடி போனா லிவர்பூலுக்கு வந்து ஜோ கோமெஸ், மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து பாஸ்டியன் ஷ்வைன்ஸ்டைகர். லிட்டரலி ஒரு டிகேட் பின்னாடி போனோம் நம்ம. ஆனா இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு எவ்வளோ 2.5 சீசன்ஸ் 2.5 1.5 சீசன் 2.5 ஓகே. அதுலயே வந்து அசால்ட்டா போட்டு என்ன சொல்றது, I think 1.5 billion like more than தாண்டி போயிட்டு இருக்கு. நான் ஒன்று சொல்றேன் பாரு, சூப்பரா. நான் ஒன்று ஒரு அதிசயமா ஒன்று பார்த்தேன். ஸோ இங்கிலீஷ் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியிலே வந்து த பெஸ்ட் ஸ்பெண்ட், த மோஸ்ட் ஸ்பெண்ட் வந்து யாருன்னு தெரியுமா? பெஸ்ட் ஸ்பெண்டா மோஸ்ட் ஸ்பெண்டா? மோஸ்ட் ஸ்பெண்டரா, பெஸ்ட் இல்ல மோஸ்ட் ஸ்பெண்ட். பிரீமியர் லீக் எராவா இல்ல ஆல் டைமா? ஆல் டைம். தி ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் ஃபுட்பால்னு போட்டுருக்குது. யுனைட்டடா? செல்சி தான்டா, ரொம்ப யோசிக்காத. செல்சி தான் சரியா. 3.87 பில்லியன் சரியா. செகண்ட் சிட்டி, தேர்ட் யுனைடெட், ஃபோர்த் லிவர்பூல். 10வது யார் தெரியுமா? டாட் பாய் செல்சி. டாட் பாய் லீட் செல்சி 1.32 பில்லியன். பில்லியன் 1.32 பில்லியன் வாங்கி வச்சிருக்காங்க. இது சோ செல்சி பார்த்தா அப்படின்னு ஒரு 5 பில்லியன் சைட் பண்ணி ஜம்முன்னு இருக்கிறாய். What a football club. பாவண்டா ஃபேன்ஸ் ஆக்சுவலா, யூ நோ, லைக் ஐ ஹவ் சீன் ஒரு சிலர் கூட பேசும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் யூ கெட் வாட் யூ சூஸ். there is also another narrative டா, மெத்தட் டு மேட்னஸ் இருக்கு. உங்களுக்கு இப்ப புரியாது அப்படின்ட்டு இன்னொரு கூட பார்த்தேன் நான். கோல் பாமரோட இப்போ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்கல்ல, அவனுடைய பே வந்து 130K, which is not. அதான்டா லோ வேஜ் ஹை நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. they are not on high wages, so people நினைக்கிற மாதிரி moving them away from Chelsea is not very very difficult. And okay, so இன்னொன்னு வந்து இந்த கார்னர் கேலகர் மாதிரி லைக் செகண்ட் டீமுக்கு போ அந்த மாதிரி பண்ணி they'll do it. so பேசலாம் அதை பத்தி. ஓகே. ஸோ குயிக்காக வந்து ஒரு மேனேஜரல் சேஞ்ச் இருக்கிற ஒரு கிளப் நம்ம பேசுறதுல 2வது கிளப்பா மேனேஜரல் சேஞ்சோட. எஸ், மரெஸ்கா. ஸோ மரெஸ்கா வந்து எதுக்கு வந்து சைன் பண்ணாங்க, மீட்டிங்லாம் வச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, தே வாண்டட் அந்த பெப் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் டு பி இம்ப்ளிமெண்டட் அட் செல்சி. அதுக்காக தான் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும், போன சீசன் எப்படி முடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? வெரி ஸ்ட்ராங் பொச்சட்டினோ. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வரணும் இந்த சீசன் நினைக்கிறீங்க? மரெஸ்கா என்னென்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் கைலோ? I think நான் நினைச்சேன் சேம் மேனேஜர் பிளேயர்ஸ் செட்டில் ஆகி they know their roles better. லைக் ஒரு கேட்டிக்கான ஒரு சீசனுக்கு அப்புறம் it took some time, so solid finish. So I think going into the season ஒரு சாலிடா கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க நினைச்சுன்னு பார்த்தா அகைன் திருப்பி புது மேனேஜர், புது அதே பொசிஷனுக்கு நிறைய பிளேயர்ஸ். ஸோ ஐ திங்க் they're going to start slow தான், பிகாஸ் ப்ரீ சீசனுமே பார்த்தோன்னா they had a very tough pre-season. ஏன்னா they played a lot of champions of Italy, England, Spain எல்லாரையும் ஆடி இருக்காங்க ப்ரீ சீசன்ல. அவங்க ப்ரீ சீசனும் லைக் இட்ஸ் நாட் அபவுட் ரிசல்ட்ஸ் ப்ரீ சீசன், பட் அவங்க பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தோன்னா இட் டிடன்ட் டூ மச். ஸோ லைக் டிஃபென்ஸ் வாஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோன்னா டிஃபென்ஸ் ரொம்ப ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஃபேன்ஸ் வர் கம்ப்ளைனிங். ஸோ அதெல்லாமே நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் கேமே தே பிளேயிங் மேன் சிட்டி. ஸோ ஐ திங்க் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் தெம் டு கெட் இன் டு லைக் ஒரு ப்ராப்பர் டீம். மிட்ஃபீல்ட் தான் உங்களுக்கு ஒன்ஸ் தே ஸ்டார்ட் ஆஃப் தி மிட்ஃபீல்ட் அந்த பேலன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் தே கேன் கெட் ஸ்ட்ரிங் டுகெதர் சம் ரிசல்ட்ஸ். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ல பார்த்தோன்னா மரெஸ்கா brought in ட்ரூஸ்பெரி ஹால் ஃப்ரம் லெஸ்டர். ஸோ ஆல்ரெடி அங்கே மிட்ஃபீல்ட்ல சென்டர் மிட்ஃபீல்ட்ல தே ஹேவ் லைக் 200 million 300 million பிளேயர்ஸ் இருக்காங்க. 200 million பிவட் விட்டுறாத. அதான் லாவியா வேற, அதெல்லாம் 200 million லாவியா அண்ட் இப்போ ட்ரூஸ்பெரி ஹால். ஸோ தே ஹேவ் லைக் 4 players அந்த 2 பொசிஷனுக்கு. அண்ட் ப்ரீ சீசன்ல அந்த என்சோ ஃபெர்னாண்டஸ் த ஹோல் சாகா வேற நடந்தது. ஸோ அதுவுமே என்ன அது ஒரு டேக்கிங் டைம் பாமா இல்லை அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வேற ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ அங்கே எல்லா பக்கமும் எங்க வெடிக்கும் தான் சீசன் போயிட்டு இருக்கு. இப்போ நீ என்ன சொல்ற மிஸ்டர் ஸ்ரீராம் டாக்டிக்கலி? ஆமா, ஐ திங்க் அவங்க கிட்ட இருக்க ஸ்குவாட பார்த்தா எனி ஸ்டைல ஃபுட்பால் ஆடலாம் தானே நான் சொல்லுவேன். 46 பேர் நீ 4-3-3 ஆடு, இல்ல கவுண்டர் அட்டாக்கிங் ஆடு. லைக் இப்போ பெட்ரோ நெட்டோ வாங்கியிருக்காங்க. லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ ஐ திங்க் அந்த ஸ்குவாட் இருக்கு. அது இப்போ ஒரு ட்ரிம் பண்ண போறோம்னு ஒரு இது வருதுல. ஸோ அது ட்ரிம் பண்ணா அந்த ஸ்குவாட் குவாலிட்டியும் நீ ஓரளவுக்கு டாக்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்தனா போதும். லைக் போன வருஷமும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தேவர் இன் அண்ட் அரவுண்ட் இது. ஸோ அதனால ஐ திங்க் போன சீசன் மாதிரி தான் இருக்கும். they will have a good run and then சடனா இது இன்கன்சிஸ்டன்ட் இது டியூ டு நியூ மேனேஜர்.
பட் ஸ்குவாட் குவாலிட்டி வில் கம் த்ரூன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் லைக் so much focus on transfers but quality of squad மிஸ் ஆயிடுது. லைக் ஐ மீன் பேசுறதுல லைக் சாலிட் குவாலிட்டி அந்த ஸ்குவாட்ல. ஓகே 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 சரி, லெட்ஸ் டாக் அபவுட் த ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ இந்த வருஷம் பார்த்தா இந்த சீசனே வந்து சாரி இப்போ செல்சியில் வந்து 10வது கோல் கீப்பர் சைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா வித்தியாசமாக பார்த்தா ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ரைக்கர் ஒருத்தன் அத்லெட்டிக்கோலேருந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்க முடியாதுன்ற சூழ்நிலை வரவே 50% வாங்கிட்டோமா அந்த பிளேயரோடைய ரைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்குது? வாட்ஸ் ஹேப்பனிங் வித் த ட்ரான்ஸ்ஃபர்ஸ்? ஸ்ரீராம் இல்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பெரிய சைனிங்கோ பேசிடலாம். லைக் ஏன்னா சொல்லு கோ ஃபார் இட். பெட்ரோ நெட்டோ தான் பிக்கஸ்ட் சைனிங் அவங்களுக்கு. ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, அவுட் ஆஃப் நோவர், எந்த லிங்க்கும் இல்லை, எதுவுமே இல்லை லைக் கம்ப்ளீட்டா. அண்ட் லைக் பாமர் ரைட்ல நல்லா வந்துட்டு மடுவேக்கே ஆல்ரெடி இருக்கிறதுனால லைக் அதுதான் வந்து இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸே கொண்டு வந்துச்சு. லைக் கொஸ்டின் பண்ற மாதிரி என்னடா பண்றீங்க அப்படின்னு. பட் அந்த கோல் கீப்பர் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்க முடியலடா. எல்லாரையும் இப்போ என்ன பண்ண போறாங்க நிஜமாவே? தே ஹேவ் லைக் 3-4 goalkeepers returning from loan, 3 in Chelsea, 7 goalkeepers இருக்காங்க இப்போ அவங்க இதுல. ஆனா அவங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தனா ரோபர்டோ சாnchez ஆடுறான், who didn't have a great season முன்னாடி. அறிவழகன் is back from Madrid. அவன் பேர் என்ன? சாரி யாரு? பெட்ரோவிச் தான். அரிசாபலாகா வந்திருக்கான் திருப்பி. கேப்ரியல் ஸ்லோனினானோத்த வந்திருக்கான் லோன்ல இருந்து. ஓயா பெட்ரோவிச் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல லாஸ்ட் சீசன் எண்ட்ல இன்ஜுரியில போனவன் சாnchez. இந்த வில்லாரியல் கோல் கீப்பரை சைன் பண்ணிருக்காங்கடா 25 மில்லியனுக்கு, யார்கென்சன் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இப்போ யார் ஆடுவான்னு தெரியல அந்த 4 பேர்ல, லைக் ஜெனுவின்லி தெரியல. ஸோ அவங்க ஐ திங்க் அவங்களுக்கு வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் வரைக்கும் யாரை விற்க போறாங்க என்னன்னு. ஏன்னா இப்போ கூப்பிட்டு இல்ல அது ஒரு மாதிரி விற்பாங்க. இப்போ கூப்பிட்டு அண்டர் 21 கூட ட்ரெயின் பண்ண விட்டுருக்காங்க. ஏதோ அந்த டீல் அந்த ஸ்ட்ரைக்கர் டீல் பிரேக் ஆகவே. ஸோ இப்போ போய் ஜாவ் ஃபெலிக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜாவ் ஃபெலிக்ஸ் எங்க லைக் பேசிக்கலி ஆள் வேணும் மாட்டா உங்களுக்கு, ஸ்ட்ரைக்கர் இல்லையா அவங்களுக்கு இப்போ. ஆமா நிக்கலஸ் ஜாக்சன் இருக்கானே. ஸ்குவாட் குவாலிட்டின்னு பேசணும். அவங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றதுக்கு கார்டன் லைக் ஒரு ஆசிமன் மாதிரி ஒரு மார்க்கி ஃபார்வர்ட் அந்த மாதிரிலாம் வாங்காம ஜஸ்ட் பெட்டிங் இருக்கிற பொசிஷனுக்கே பிளேயர்ஸ் வாங்குறாங்க. அப்படி பார்த்தோன்னா பிரேசில்ல இருந்து தே சைன்ட் ஆஞ்சலோன்னு ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் ரைட் விங்கர். சரியா, இட்ஸ் வெரி வெரி ஹை பிக் ப்ராஸ்பெக்ட். நீமருக்கு அப்புறம் பிரேசில்ல பிக் ப்ராஸ்பெக்ட்ங்கிறாங்க அவனை. லைக் அந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரிபிளர் அவன் இருக்கான். ஆல்ரெடி மடுவேக்கே இருக்கான். இப்போ அது இல்லாமல் பெட்ரோ நெட்டோ வேற. ஸோ லைக் ஒரே மாதிரி ப்ரொஃபைலே ஒரு 3 நாள் இருக்கிறதுனால ஜஸ்ட் இப்போ முட்ரிக் இந்த ஃபிளாங்க்ல முட்ரிக் இருக்கான், ஸ்டெர்லிங். லைக் ஐ திங்க் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஐ திங்க் ஸ்குவாட் குவாலிட்டி நம்ம நிறைய செல் பண்ண போறாங்கடா. ஸ்டெர்லிங் வில் பி ஃபோர்ஸ்ட் அவுட் அப்படின்னு இருக்கு. இப்போ கேலகர் மாதிரி விங் பேக்ஸ்ல பார்த்தோன்னா விங் பேக்ஸ் பார்த்தோன்னா ரீஸ் ஜேம்ஸ் ஆல்ரெடி இன்ஜர்ட். லைக் இஸ் வெரி குட் பட் லைக் என்ன 60% இன்ஜரியா இருக்கான். Yeah, Maulo Gusto is very good right back. Okay, I will guarantee that. Left back la pathana Chilwell injury. Cucurella had a very good Euro, but avan Premier League la hasn't been doing well. Chelsea la 2 வருஷமா எதுவும் பண்ணல. அவளதான் அவங்க டிஃபரெண்ட் சென்டர் பேக்ஸ் ஒரு 8 சென்டர் பேக் வச்சிருக்காங்க, which are like stacked up இருக்கு. பட் எனக்கு தெரியல, லைக் I don't know யாரு உள்ள வருவா, யாரு லைக் who's going to rise to the topங்கிறதும் எனக்கு புரியவே இல்லை அந்த டீம். கேலகர் டீல் போயிடுச்சுடா. he is flying back to Chelsea. Yeah, பட் அவனை விக்க பார்ப்பாங்க. ஏன்னா பிகாஸ் ஒரு அகாடமி பிளேயரை வித்தா even more for FFPல. ஸோ அதனால தான் they trying to sell him. இந்த டீல் கூட நெகோஷியேட் பண்ணிருக்காங்க. பேர் இன்னொருத்தன் ஃபெலிக்ஸும் அந்த டீலுக்கு ஏற்ற மாதிரி நெகோஷியேட் பண்றதுக்காக திருப்பி வர சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொல்றேன், லைக் we have to wait till end of the window. எனக்கு இன்னும் ஒரு 4-5 ஹை ப்ரொஃபைல் டிபார்ச்சர். ஹை ப்ரொஃபைல்னா லைக் ஃபர்ஸ்ட் 11 போன வருஷம் ஆனவங்களே டிபார்ச்சர் இருக்குன்னு தோணுது. கண்டிப்பா ஓகே எல்லாமே ஃபார் ஷூர். இந்த மேட்சன் வச்சிருந்திருக்கலாம். மேட்சன் இப்ப வில்லாக் வித்தாங்கல, தட்ஸ் ஃபார் செல்சி தான். சோ செல்சி பிளேயர் தான். சோ அதுவும் ஃபுல் எஃபெக்ட் தான் உங்களுக்கு. சோ யா பட் இது ஒன்றும் சொல்லுங்க, ஸ்டெர்லிங் வித்துருவாங்க. ஸ்டெர்லிங் பெருசா ஒன்றும் போற மாதிரி தெரியலையே. நெட்டோ வேற வந்துட்டான். அவன் ஆட மாட்டான். எங்க இருக்கு இடம்? இந்த பார்சிலோனாவா லிங்க்டன் பார்த்தா சம்பந்தமே இல்லாம. சோ ஓகே சோ இந்த எக்ஸ்ட்ரீம் டாக்டிக்கலா இந்த எக்ஸ்ட்ரீம் நீங்க இன்னும் பிளேயர் எப்படி வாங்குறீங்க எக்ஸ்ட்ரீம்? இல்ல ரெஜிஸ்டர் பண்ண வாங்கிடுவாங்கடா. ரெஜிஸ்டர் தான் பிரச்சனை. ஒரு சம்பந்தமே இல்லாம பார்சா ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. பட்
சீரியஸாவேடா அவங்க ஃபேன்ஸ்க்குமே இல்ல யார் எங்க என்ன பிளேயரு என்ன ஸ்டார்டிங் 11 கிவன் அ கேம் என்ன ஆக போகுது ஒரு க்ளூ இல்ல. ஐ மீன் மரஸ்காவுக்கு எல்லா பேரும் தெரியுமான்னு தெரியல. அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்குது. ஒரு கீ இதுடா ப்ரீ சீசன்ல கைசைடோ வந்து ரைட் பேக் தான் 2 கேம் ஆடினான் மோர் தென் மிட்ஃபீல்ட். ஸோ லாவியா இஸ் ப்ரிஃபர்ட். லாவியா, ட்ரூஸ்பெரி ஹால், என்சோ அந்த மாதிரி அந்த ட்ரியோ தான் ஆடுறாங்க. ஸோ லைக் அது ஒன்ட் பி சர்ப்ரைஸ். ஏன்னா இவன் வேற லைக் வெரி ஃபோக்கஸ் ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் ஃபுட்பால்ல வுடன்ட் பி சர்ப்ரைஸ் கைசைடோ கோல். லெஃப்ட்ல யார் ஆடுவா? முட்ரிகா. லெஃப்ட்ல நெட்டோவும் ஆடலாம், 2 சைடும் ஆடுவான். நெட்டோ முட்ரிக் ஆடுவான் லெஃப்ட்ல, இல்ல ஸ்டெர்லிங் ஆடலாம். சென்ட்ரல் பாமர் வந்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹி லைக்ஸ் டு பிளே சென்ட்ரல். ரைட் சைடு நெட்டோ, திருப்பியும் இங்க முட்ரிக் அப்ப ஆடலாம். உங்க ஆளு எங்கால ஸ்ட்ரைக்கர் என்குங்கு இருக்கண்டா. அவரும் இருக்காருல்ல, அவர் இன்ஜர்ட் இல்ல. இல்ல பேக் வந்துருவான்னு நினைக்கிறேன். சரி என்னவோ இட்ஸ் தேர் ப்ராப்ளம். ஓகே நம்ம அதுக்குள்ள பெருசா குட்டு மண்டையை போட்டு குழப்பிக்க வேண்டாம். வெரி கியூரியஸ் மேன். என்ன நடக்குது? Prediction. 7th 6th 9 or 10. I think 10 but maybe 9. காமனா என்ன எப்போ ரிலீஸ் பண்றது இவங்கள? 3 பேர் 3 சொல்லிருக்கோமே. இது ஐயோ ஆவல்ல. சரி நீங்க பேர் பக்கத்துல இருக்கீங்க, 2 பேரும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டு ஒரு முடிவு வாங்க. 7th போட்டுக்கலாம். சரி ஓகே. 6th டாபிக் யுனைட்டட். தான் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. 6th யுனைட்டட் கரெக்ட். 7th இது. யா 7th போட்டுக்கலாம். ஓகே அப்புறம் வந்து அந்த வைல்டு ப்ரெடிக்ஷன்ரா ஸ்ரீராம். நான் சொல்றேன் மரஸ்கா டு பி சாக்ட் செப்டம்பர் எண்ட். சரி தேங்க்ஸ் கிவிங் குள்ள ஹில் பி சாக்ட். ரூத்லெஸ்ஸா எப்பவுமே கைலாஷ் தான் ரூத்லெஸ்ஸா இருப்பான். என்ன ரூத்லெஸ் ஆயிட்ட? இல்லடா இப்போ அது அவங்களுக்கு நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு வைல்டு பிளஸ் உனக்கு இது நீ இதை பத்தி நம்ம இப்ப ஆஃப்லைன் பேசணும்ல. ஐ திங்க் நிக்கோலஸ் ஜாக்சன் ஹேட் அ குட் சீசன் அண்ட் ஹில் பில்ட் ஆன் இட். அதான் என்னோட வைல்டு ப்ரெடிக்ஷன். நிக்கோலஸ் ஜாக்சன் நான் லைட்டா பார்த்து வச்சேன். நான் நிக்கோலஸ் ஜாக்சன் வந்து நீ சொல்ற மாதிரி லைக் ஜிஏ இதெல்லாம் பார்த்தேன்னா வந்து நம்பர்ஸ்லாம் ரொம்ப கன்வின்சிங்கா தான் இருக்குது. அப்புறம் அவனுடைய வந்து பால் வின்னிங் கேப்பபிலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. ஆனா அதுல as it is லைக் உனக்கே தெரியும் அது ரொம்ப ஸ்கியூடான ஒரு நம்பர். கோல் ஸ்கோர் வந்துடுறான்டா அவன் என்ன பண்றது? ஆமா ஸ்கியூடா இருக்குது அது ரொம்ப. ஒரே மேட்ச்ல 3 கோலை போட்டு ஒப்பேத்திட்டான். புது ஃபர்ஸ்ட் இயர் ஐ ஸ்டில் திங்க் he had a good season தான். டபுள் டிஜிட் கோல்ஸ். இதுக்கு மேல என்னடா பண்ணோம்? என்னடா கையில டேய் டபுள் அப்படி சரி ஓகேடா. பட் எக்ஸி வந்து இல்ல 60 கேம்ல 30 கேம் அவனோட எக்ஸி வந்து கம்மியா தான் இருந்திருக்குது. ஏன்னா அவன் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணலடா. டேய் என்னடா ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணல? டேய் இப்படிலாம் முட்டு கொடுக்கறா. லைக் 30 கேம்ஸ் அவன் எக்ஸி கம்மியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லைக் பிளஸ் மைனஸ்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்க. லைக் எக்ஸி மிஸ்ட்ல தான் வந்து ஜாஸ்தி மெட்ரிக் இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்றா கைலு. My prediction வந்து கோல் பாமர் டு ஹேவ் ஒரு செட்பேக் சீசன். நாட் இந்த 22 கோல்ஸ் 11 அசிஸ்ட்லாம் பண்ண முடியாது. லைக் மேபி ஒரு 10-15 கோல்ஸ் அந்த சீசன் ஐம் ப்ரெடிக்டிங். வெல் தட்ஸ் ஸ்டில் a good season. நீ சொல்றபடி பார்த்தனா வந்து 8 கோல் 9 கோல்னா ஓகே. 5 கோல்ஸ் 15 கோல்லாம் போட்டா நல்ல சீசன். டேய் 22 கோல்ஸ் பை FPL 10.5 இருக்கான்டா. அதெல்லாம் டூ மச். ஐ திங்க் ஒரு 7.5 ஒரு 7.5 8 லெவல் பிளேயர்ங்கறானோ. வைல்ட் கிடையாது இது. தட்ஸ் நாட் வைல்ட். 15 கோல்னா வைல்ட் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கம்மியா வேணா சொல்லு. பெனல்டி எடுக்கறான்டா. பெனல்டி எடுக்கறான்டா. இல்ல இப்ப நான் பெனல்டி 5 கோல்ஸ் அடிப்பான்னு சொல்ல ஒத்துக்கறேன். சான்ஸ் இருக்கு. டக்குன ஆடாம இருந்தா சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபைலானோ. ஓகே ஓகேவா? சரி ஓகே. கைலாஷோட வைல்ட் ப்ரெடிக்ஷன் நான் பெனல்டி கோல்ஸ் 5 பாமர். இல்ல ஃபைல இல்ல. ஃபைல 10. அப்ப நல்ல சீசன் தான். இதுல ஒரு வைல்ட் கிடையாது. நான் பெனல்டி போன சீசன் அடிச்சா நல்ல சீசன் தான். போன சீசன் 22டா. அதுக்கு சொல்றேன். சரி ஓகே. மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பட் ஓகே. வேற ஏதாவது ஆட் பண்ண போறோமா? சூப்பர். ஸோ செல்சி லெட்ஸ் சி. க்ளோஸ் பண்ணு. அவ்வளோதான் அதான் சொன்னேன். செல்சி லெட்ஸ் சி. நான் சிம்பிளா முடிச்சிட்டேன். என்னடா கவிதாலாம் சொல்லியிருக்கேன். பட் மக்களே தொடர்ந்து கேளுங்கள். FBP செல்சி ஃபேன்ஸ் வெல் வேணுமே பண்ணல. பட் யூனோ உங்களுக்கே தெரியணும். பட் யா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி லீக். லெட்ஸ் லைக் நோ உங்க குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வரட்டும். திஸ் இஸ் FBP தி பெஸ்ட்.